வணக்கம். இது மற்றொரு காணொளி. இப்போது இரண்டாம் சுற்று பேச்சுக்களுக்கான தயாரிப்புகளில் அமெரிக்காவும் ஈரானும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் அமெரிக்காவை காப்பாற்றியதாக அமெரிக்கா இப்போது உள்ளூர ஒரு உணர்வுடன் இருப்பது போல தான் தெரிகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீரை பாராட்டுவதை பார்க்கும்போது அவ்வாறு தான் தெரிகின்றது. ஏன் இந்த நிலைமை என்று சொன்னால், ஈரானை போன்ற ஒரு எதிரியை அமெரிக்கா இதற்கு முதல் சந்தித்ததில்லை என்றுதான் கூறலாம். பசிபிக் போரின் தொடக்கத்தில் ஜப்பானிய கடற்படை சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள், கடுமையான பயிற்சி மற்றும் தேடல் விளக்குகளின் பயன்பாடு ஆகியவற்றை கொண்ட தனது சிறந்த இரவு பார்வை திறனை ஏறக்குறைய முழுமையாக நம்பியிருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்கா ஏற்கனவே தேடல் ரடார்களை இயக்கி வந்தது. குவாடர்கள் போன்ற போர்களில் எஸ்ஜி ரடார்கள் பொருத்தப்பட்ட அமெரிக்க கப்பல்கள் முழு இருட்டிலும் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே ஜப்பானிய கடற்படையை கண்டறிய முடிந்தது. ஆனால் முதல் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட போதுதான் ஜப்பானியர்கள் எதிரி இருப்பதை உணர்ந்தனர். ஜப்பான் தனது பீரங்கிகளை குறிவைக்க ஒளியில் தொலைவு அளவிகளை சார்ந்திருந்தது. மழை பெய்தாலோ அல்லது புகைமூட்டமாக இருந்தாலோ துல்லியம் பெருமளவில் குறைந்துவிடும். மறுபுறம் அமெரிக்கா தனது தாக்குதலுக்கு திசை ரடார்களை பயன்படுத்தியது. இந்த மின்னணு தரவுகளின் மூலம் பீரங்கிகளை தானாகவே குறிவைக்க அனுமதித்தது. ஜப்பான் 1942ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில்தான் தனது கப்பல்களில் ரடார்களை பரவலாக பொருத்த தொடங்கியது. ஆனால் அவை தொழில்நுட்ப ரீதியாக தரங்குறைந்தவையாகவும் குறுக்கீடு மற்றும் குறைந்த தெளிவுத்திறன் குறைபாடுகளுடையவாகவும் இருந்தன. தோராயமாக சொல்வதானால் அந்த ஜப்பானிய ரடார்கள் அங்கே ஏதோ இருக்கிறது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக மட்டுமே செயற்பட்டன. அமெரிக்கர்கள் மைக்ரோ அலைகளை பயன்படுத்தினர். அந்த ரடார் மிகவும் துல்லியமாக இருந்ததால் அது கண்ணை மூடிக்கொண்டு சுடவும் வசதியாக இருந்தது. பசிபிக் கடற்போரில் இந்த தொழில்நுட்ப மேலாண்மை தீர்க்கமாக அமைந்தது. அங்கு மற்றொரு தொழில்நுட்பமும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுதான் ப்ராக்சிமிட்டி ஃபியூஸ். இது அமெரிக்க கப்பல்களில் வானூர்தி எதிர்ப்பு தற்காப்பின் செயற்திறனை 500% அதிகரித்திருந்தது. கடற்படை தற்காப்பிற்கு இன்றியமையாததாக இருந்தது அது. ஜப்பானிய வெடிமருந்துகளை விட மிகவும் மேம்பட்ட ஒரு தொழில்நுட்பமாக விளங்கியது. விமானங்களால் இயக்கப்படும் ஆக்டிவ் சோனர்கள் மற்றும் சோனோபாய்கள் மற்றொரு தொழில்நுட்பமாகும். இது அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரும் சாதகத்தை ஏற்படுத்தியது. அந்த போரில் மேம்பட்ட குறியாக்கவியலையும் உள்ளடக்கியதாக இருந்தது. ஒரு தீர்க்கமான அமெரிக்க தொழில்நுட்பத்தின் மேன்மை இது என்பதை நாங்கள் மறக்க முடியாது. ஆனால் ஈரானுடனான போரில் இந்த நிலைமை இல்லை. மேலும் ஒரு நாடாக அதன் வரலாற்றில் ஈரானை போன்ற ஒரு எதிரியை அமெரிக்கா ஒருபோதும் சந்தித்ததில்லை என்றுதான் கூறலாம். குறுகிய, நடுத்தர மற்றும் இடைப்பட்ட தூர ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கி உற்பத்தி செய்து இயக்குவதில் பாரசீகர்கள் அமெரிக்கர்களை விட பன்மடங்கு சிறந்து விளங்குகின்றனர். மேலும் காணொளி ஆதாரங்களினால் உறுதிப்படுத்தப்பட்டபடி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களில் அவர்கள் ஹைப்பர்சோனிக் லைட் வாகனங்களையும் பயன்படுத்தி உள்ளனர். இவை அனைத்தும் மிக அதிக அளவில் செயற்பட்டதால் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்குள் தினமும் 30 முதல் 50 ஏவுகணைகளை தொடர்ச்சியாக ஏவ முடிந்தது. இதற்கிடையில் அமெரிக்கா தனது ஏவுகணை திட்டங்களில் ஏற்பட்ட பல தோல்விகளிலிருந்து இப்போது மீள முயன்று வருகின்றது. ஆனால் ஈரானுக்கு எதிராக தனது குறுகிய தூர PRSM ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து வருகிறது. இது அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தின் முகத்தையே வியக்கத்தக்க முறையில் மாற்றும். ஒரு வழி ட்ரோன்கள் துறையில், அதாவது சூசைட் ட்ரோன் என்று சொல்வது, ஈரான் தனது மாதிரிகளின் மறைவு தன்மையை கொண்ட வடிவமைப்பிலும் ஜாமர் எதிர்ப்பு தொழில்நுட்பத்திலும்
வெகு தொலைவில் முன்னணியில் உள்ளது. அதாவது அமெரிக்காவை விட 2 தலைமுறை முன்னணியில் இருக்கின்றது. இது அமெரிக்காவை ஷாஹெட் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை நகலெடுத்து லூகாஸ் என்ற பெயரில் புதிய ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை செய்வதற்கு உந்துதலாக இருந்தது. இது ஒரு பன்முனை போர். ஆனால் இந்த புதிய உலகத்தை பார்ப்பதற்கு, இந்த புதிய அதாவது ட்ரோன்களால் ஆன இந்த போரியல் உலகத்தை பார்ப்பதற்கு மேற்கத்திய நாடுகளிடமிருந்து இன்னும் பல எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. பல வாரங்களாக ஈரான் தினமும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளையும் ஆளில்லாத விமானங்களையும் ஏவி வந்திருந்தது. மேலும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு சற்று முன்பு கூட இந்த விகிதத்தை அது அதிகரித்திருந்தது. 5 வாரங்களாக ஈரான் தினமும் இஸ்ரேல், வளைகுடா நாடுகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகளையும் ஆளில்லாத விமானங்களையும் ஏவி வந்தது. போர் தொடங்கிய 2 நாட்களுக்கு பிறகும் மார்ச் 2 அன்று ஏவுகணை ஏவுதல்களின் எண்ணிக்கை உச்சத்தை எட்டியது. ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன் ஆகியவற்றின் பாதுகாப்பு அமைச்சகங்கள் மற்றும் இஸ்ரேலிய ஆயுதப்படைகளின் அறிக்கைகளின் அடிப்படையில் சில்வர்ட்ரோ பாலிசி ஆக்சிலேட்டரின் இணை நிறுவனமான டிமிட்ரி அப்பசோட்டிவ் என்ற நிறுவனம் தொகுத்து வழங்கிய தகவல்களின்படி 3 நாட்களுக்கு சராசரியாக ஒரு நாளுக்கு, அதாவது முதல் 3 நாட்களில் சராசரியாக ஒரு நாளுக்கு 215 ஏவுகணைகளையும் 567 ஆளில்லாத விமானங்களையும் ஈரான் ஏவியிருந்தது. அதன் பிறகு ஈரான் தனது ஏவுகணை ஏவுதல் விகிதத்தை கணிசமாக குறைத்திருந்தது. அதன் பின்னர் சராசரி ஒரு நாளைக்கு 23 தொடக்கம் 40 ஏவுகணைகளையும் 60 முதல் 85 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவியிருந்தது. பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடன் ஏப்ரல் 8 அன்று நடைமுறைக்கு வந்த 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு முந்தைய நாட்களில் ஏவுகணைகளின் எண்ணிக்கை மீண்டும் உயர்ந்திருந்தது. ஏப்ரல் 6 அன்று 37 ஏவுகணைகள் மற்றும் 85 ஆளில்லாத விமானங்கள் என அது அதிகரித்திருந்தது. இந்த கணக்கீடு சில சமயங்களில் சரியாக பொருந்தவில்லை. ஆல்பர்ட்ஸ்விட்ச் தகவல்களின் அடிப்படையில், அதாவது ஆல்பர்ட்ஸ்விட்ச் என்ற இந்த சிந்தனை பள்ளியின் தகவல்களின் அடிப்படையில் ஒரு மிதமான மதிப்பீட்டின்படி போரின் முழு 38 நாட்களிலும் குறைந்தபட்சம் 1900 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 5200 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் ஏவப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது. இந்த எண்ணிக்கை மட்டும் மேற்கத்திய மதிப்பீடுகளுக்கு ஒரு கணித சிக்கலை ஏற்படுத்துகின்றது. அதாவது போர் தொடங்குவதற்கு முன்னர் இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறை வட்டாரங்களின் அடிப்படையில் ஈரானின் ஏவுகணை கிடங்கு சுமார் 2500 ஏவுகணைகள் இருக்கும் என்று மதிப்பிட்டிருந்தன. இந்த எண்ணிக்கை மேற்கத்திய ஆய்வுகளில் பெருமளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. எல்லா ஊடகங்களும் அந்த எண்ணிக்கையைத்தான் பிரசுரித்திருந்தன. மேலும் அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஈரான் வெட்ஸ் செய்தி வெளியீட்டின்படி வாஷிங்டனில் உள்ள வட்டாரங்கள் ஈரானின் ஏவுகணை கிடங்கில் 1/3 பகுதியை மட்டுமே தாங்கள் உறுதியாக அழித்து விட்டதாகவும் மற்றும் 1/3 பகுதியை சேதப்படுத்தி உள்ளதாகவும் அல்லது அவற்றை பயன்படுத்த முடியாத அளவுக்கு செய்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தன. மேற்கத்திய புள்ளி விவரங்களின்படி அழிக்கப்பட்ட அல்லது அணுக முடியாத, அதாவது ஈரானால் பயன்படுத்த முடியாது செய்யப்பட்ட ஏவுகணைகளின் எண்ணிக்கை சுமார் 3560 உடன் மதிப்பிட்டபடி ஏவுகணைகளையும் சேர்த்தால், அதாவது இவர்கள் அழித்த ஏவுகணைகள் 3560, ஈரான் ஏவிய ஏவுகணைகள் என்று இவர்கள் கூறுவது 1900, இவை எல்லாவற்றையும் சேர்த்தால், அதற்கு முதல் இவர்கள் கூறிய 2500 கையிருப்பையும் சேர்த்தால் கிட்டத்தட்ட 40% அதிகமாக இருக்கின்றது. இவர்கள் முதலாவது கணக்கீட்டுக்கும் இவர்கள் கூறுகின்ற தரவுகளுக்கும் இடையிலான வேறுபாடு. ஈரான் பல வாரங்களுக்கு முன்பே கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை இழந்திருக்க வேண்டும். ஆனால் அது அவ்வாறு இருந்தது.
மேலும் போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு முந்தைய நாட்களில் அது தனது ஏவுகணை ஏவுதல் விகிதத்தையும் அதிகரித்திருக்கின்றது. 4 தசாப்த காலமாக ஈரான் இந்த ஏவுகணை உற்பத்தியை செய்து வருகிறது என்பதுதான் உண்மை. ஈரான் 1994 ஆண்டில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் தொடர் உற்பத்தியை தொடங்கியது. ஆரம்பத்தில் ஈரான் ஈராக் போரின் போது உருவாக்கப்பட்ட 300 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய வடகொரியாவின் ஹவசங் 5 என்ற தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட அதற்கான தொழில்நுட்ப உரிமையை பெற்று தயாரிப்பதான சஹாப் 1 உடன் அந்த ஏவுகணை திட்டம் தொடங்கியிருந்தது. இதைத் தொடர்ந்து சுமார் 15 ஆண்டுகள் தயாரிக்கப்பட்ட சஹாப் 2 வந்தது. அதன் பின்னர் 2004 ஆண்டு முதல் சஹாப் 3 பயன்பாட்டுக்கு வந்தது. பிந்தைய 2008 வரை அது தயாரிக்கப்பட்டது. அதன் பிறகு மிகவும் நவீன அமைப்புகளை ஈரான் தயாரிக்க ஆரம்பித்திருந்தது. செய்யில் ஏவுகணை ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஏனெனில் அதன் மூலம் ஈரான் இனி வெளிநாட்டு தொழில்நுட்பத்தின் உரிமை பெற்ற நாடாக மட்டுமில்லாமல் ஆழமாக வேரூன்றிய தொழில்துறையின் நிபுணத்துவம் கொண்ட ஒரு சுதந்திரமான ஏவுகணை உற்பத்தியாளராகவும் மாறியது. ஈரானின் உண்மையான உற்பத்தி திறனின் அளவு அணு ஆயுத பரவல் தடுப்பு ஆய்வுகளுக்கான மையத்தைச் சேர்ந்த பார்க்கினால் செப்டம்பர் 2025 முறை சார்ந்த அதிநவீன செயற்கைக்கோள் பட பகுப்பாய்வின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டது. பாக்கினால் ஈரானில் அறியப்பட்ட 3 உற்பத்தி தளங்களான சஹ்ரூட், ஹோஜிர் மற்றும் பார்ஷிங் ஆகிய இடங்களில் உள்ள குழிகளை, அதாவது பதுங்கு குழிகளில் திட ராக்கெட் உந்து எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் நிலத்தடி கொங்கிரீட்டால் சூழப்பட்ட பதப்படுத்தப்பட்ட வசதிகள் உள்ளதாக கூறியிருந்தார். மொத்தமாக 40 தொடக்கம் 56 இரகசிய அறைகள் இருப்பதை அவர் கண்டறிந்திருந்தார். ஒரு தொகுதிக்கு 6 முதல் 10 நாட்கள் பதப்படுத்தப்படும் நேரத்தை கணக்கில் கொண்டால் முழு திறனில் இருந்து மாதத்துக்கு 136 முதல் 216 திட, அதாவது திண்ம எரிபொருட்களை கொண்ட ஏவுகணை பூஸ்டர்களை ஈரான் உற்பத்தி செய்ய முடியும் என்று அவர் கணக்கிட்டிருந்தார். இருப்பினும் இந்த புள்ளி விவரங்கள் ஜெர்மனியை விட சுமார் 4.6 மடங்கு பெரிய நாடான ஈரான் முழுவதிலும் உள்ள அனைத்து பதுங்கு குழிகளையும் பார்க்கின் உண்மையில் அடையாளம் கண்டதன் அடிப்படையில் அமைந்தவை. மாதத்துக்கு 50 ராக்கெட்டுகள் என்ற அமெரிக்காவின் மிகவும் குறைவான மதிப்பீட்டை பார்க்கின் தரவுகள் முறியடித்திருந்தன. வாஷிங்டன் தனது கணக்கீடுகளில் ஷஹ்ரூட்டில் உள்ள புதிய உற்பத்தி நிலையத்தில், அதாவது 2024 கட்டி முடிக்கப்பட்டது, அதை அமெரிக்கா தனது கணக்கீட்டில் சேர்க்கவில்லை என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த உற்பத்தி வரிசையில் மட்டும் 22 புதிய அதாவது நிலவறைகள் உள்ளன. ஒப்பீட்டளவில் ரஷ்யா ஆண்டுக்கு சுமார் 2500 துல்லியமாக வழிநடத்தப்படும் ஏவுகணைகளை உற்பத்தி செய்கிறது என்று இராணுவ ஆய்வாளர் பட்ரியா மேரின்ஸ் தெரிவித்திருக்கின்றார். போருக்கு முந்தைய காலத்தில் ஈரானின் ஏவுகணை ஆயுதக்கிடங்கு 2500 தொடக்கம் 6000 வரை இருந்ததாக ராய்ட்டரை மேற்கோள் காட்டிய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட 4 தசாப்த கால உற்பத்தி வரலாறு, மாதத்துக்கு 217 ஏவுகணைகளை வரை உற்பத்தி செய்யும் திறன் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறப்பு நிறுவனங்களை கொண்ட ஒரு நாடு ஈரான். இவ்வளவு குறைவான இருப்பை எவ்வாறு திரட்டியிருக்க முடியும் என்று கேள்வி எழுகின்றது. செயற்கைக்கோள் படங்கள் குறைத்து மதிப்பிடப்பட்ட திறனையே வெளிப்படுத்துகின்றன. இந்த தொழிலில் பெருமளவு உற்பத்தியை நோக்கியே செயல்படுகிறது என்பதை அதன் செலவு கட்டமைப்பு உறுதிப்படுத்துகின்றது. ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஃபதே 110 ஒரு அலகு 110 என்ற ஏவுகணை சுமார் 1,10,000 டாலர்கள் பெறுமதியானது. சோஃபகர்
என்ற ஏவுகணை கிட்டத்தட்ட 1,50,000 டாலர்கள் பெறுமதியானது. மற்றும் சேஜில் சுமார் 5 லட்சம் பெறுமதியான ஏவுகணை, 5 லட்சம் டாலர்கள் பெறுமதியானது. இது BIRM நிறுவனத்தால் ஆவணப்படுத்தப்பட்டபடி ஒரு அலகுக்கு 3 லட்சம் டாலர்கள் வரை செலவாகும். டோக்ஸா என்ற ஏவுகணை சுமார் 3 மில்லியன் வரை செலவாகும். இஸ்கந்தர் போன்ற இந்த ஏவுகணை ரஷ்யாவின் இஸ்கந்தர் ஏவுகணையின் மாதிரி அமைப்பை கொண்டது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை விட அதன் ஆளில்லாத விமான ஆயுத களஞ்சியத்தை பொறுத்தவரையில் மேற்கத்திய நாடுகளின் கூற்றுப்படி, அதாவது மேற்கத்திய நாடுகளின் கணக்குகளுக்கும் யதார்த்தங்களுக்கும் இடையில் கடுமையான வேறுபாடு உண்டு. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் தகவல் மீள்திறன் மையமான சென்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் ரெசிலியன்ஸ் ராய்ட்டரிடம் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் ஈரான் அனைத்து வகையான ஆளில்லாத விமானங்களிலேயும் மொத்தமாக மாதம் ஒன்றுக்கு 10,000 உற்பத்தி செய்வதாக தெரிவித்திருந்தது. போருக்கு முந்தைய காலத்தில் ஈரான் ஷஹேட் 136 என்ற ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் கையிருப்பு மட்டும் ஈரானிடம் இருந்தது. போருக்கு முன்னர் கிட்டத்தட்ட 80,000 என்று கூறப்படுகிறது. தினசரி உற்பத்தி விகிதம் 400 அலகுகள் என்றும் இஸ்ரேலிய இராணுவ உளவுத்துறை மதிப்பிட்டதாக தி அப்சர்வர் செய்தி வெளியிட்டது. இருப்பினும் அல்ஃபரோவிச்சின் கூற்றுப்படி போரின் உச்சக்கட்டத்தின் போது ஈரான் ஒருபோதும் ஒரு நாளைக்கு 60 முதல் 85 வரையிலான ஆளில்லாத விமானங்களுக்கு மேல் சுட்டதில்லை, அதாவது ஏவியதில்லை. இது அதன் மாதாந்த உற்பத்தி திறனில் மிகவும் அதிகபட்சமாக 1/4 பங்கு ஆகும். அதாவது அதை உற்பத்தி திறனை விட அவர்கள் பயன்படுத்திய அளவு மிக மிக குறைவு என்றுதான் கூறப்படுகின்றது. அமெரிக்க படைகளால் அறியப்பட்ட ஒவ்வொரு உற்பத்தி தளத்தையும் அவர்கள் தாக்கியதாக கூறுகின்றனர். இந்த நிலைமையை அமைப்பு ரீதியாக மாற்றுவதற்கு பெரிதாக உதவாது. ஷஹேட் ட்ரோன் வேண்டுமென்றே எளிமையான கட்டுமானத்துடன் வடிவமைக்கப்பட்டது. இது ஒரு வடிவமைப்பு அம்சம், அதாவது டிசைனிங், பலவீனம் அல்ல என்று சிடிம்சன் மையத்தின் ஹெல்லி கிரீக்கோ தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஈரானின் தொழில்நுட்ப வலைத்தளத்துக்கு தளமானது மேற்குலகத்தின் தொழில்நுட்பத்தை விட பல மடங்கு அதிக முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். வடிவமைப்பு தரவுகள், தொழில்நுட்ப அறிவு மற்றும் விநியோகச் சங்கிலிகள் அப்படியே இருக்கும் வரை அதை மீண்டும் உருவாக்குவது சில மாதங்களில் சாத்தியமாகும் என்று அவர் கூறுகிறார். இந்த ட்ரோன் அடிப்படையில் ஒரு ஃபைபர் கிளாஸ் உடல், மோட்டர், எளிய கட்டுப்பாட்டு அலகு மற்றும் வெடிபொருட்களை கொண்டுள்ளது. மேலும் கோட்பாட்டளவில் இதை ஒரு படகு பழுதுபார்க்கும் கடையில் தயாரிக்க முடியும் என்று ப்ளூம்பெர்க் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. மேலும் நிலத்தடி உட்கட்டமைப்பு பெரும்பாலும் தகர்க்க முடியாததாகவே உள்ளது. கண்ணுக்கு தெரிந்த சுரங்க நுழைவாயில்களில் 77% தாக்கப்பட்ட போதிலும் ஒவ்வொரு தளத்திலும் செயற்பாடுகள் விரைவாக மீண்டும் தொடங்கியிருக்கின்றன. ஜஸ்ட் அருகே கிரனைட் பாறையில் 450 மீட்டர் ஆழத்தில் உள்ள ஒரு ஏவுகணை நகரம் சில மணி நேரங்களிலேயே மீண்டும் செயல்படத் தொடங்கியதென்று அமெரிக்க உளவுத்துறை கூறியதாக சுஃபைன் மையம் தெரிவித்திருக்கின்றது. 5 வார போர், 13,000 இலக்குகள் மீதான தாக்குதல் மேற்கத்திய தரப்புகளுக்கு $35 பில்லியன் வரையிலான நேரடி போர் செலவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. மேலும் போர் நிறுத்தத்துக்கு முந்தைய வாரத்தை விட போர் நிறுத்தத்துக்கு முந்தைய நாட்களில் ஈரான் அதிக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவியுள்ளது. கிடைக்கப்பட்ட தரவுகள் உணர்த்துவது கவலை அளிப்பதாகவே இருப்பதாக மேற்குலக அவதானிகள் கூறுகின்றனர். போரின் பெரும்பகுதி முழுவதும் ஈரான் தனது ஏவுகணை செலுத்தும் விகிதத்தை வேண்டுமென்றே கட்டுப்படுத்தியது. தனது ஆளில்லாத விமான உற்பத்தி திறனில் ஒரு சிறு பகுதியை கூட ஈரான் ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. மேலும் பெருமளவிலான தாக்குதல்களிலிருந்து விலகி
உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் வெற்றி விகிதங்களுடன் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களை நோக்கியே ஈரான் நகர்ந்திருந்தது. தனது தந்திரங்களை தொடர்ந்து செழுமைப்படுத்தியது என ஆய்வாளர்கள் வாஷிங்டன் போஸ்டிடம் தெரிவித்துள்ளனர். நிலத்தடி உற்பத்தி உட்கட்டமைப்பு பெரும்பாலும் சேதமடையாமல் உள்ளதாகவே இப்போதும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அளிக்கப்பட்ட உற்பத்தி வசதிகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு சில மாதங்களே ஆகும் எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். மாதத்துக்கு 217 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 10,000 ஆளில்லாத விமானங்களை வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட ஈரான் அதன் உற்பத்தி திறன் குறித்து மேற்கத்திய மதிப்பீடுகள் சிறிதளவாவது துல்லியமானவை என்று வைத்து கொண்டால், இதுவரை தனது உண்மையான ஆயுதக் கிடங்கில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே ஈரான் பயன்படுத்தியிருக்க வாய்ப்புள்ளது. மேலும் அந்த மதிப்பீடுகள் துல்லியமானவை என்பதில் போரின் போக்கை சிறிதும் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபித்திருக்கின்றது. அதாவது ஈரானிடம் குறையாத வற்றாத ஆயுதக்கிடங்கு இருப்பதுதான் இந்த போர் தற்போது தலைகீழாக மாறியதற்கான காரணம். அந்த போரின் போக்கே தெரிவிக்கின்றது. அதாவது இந்த தகவல்கள் ஈரான் ஏவுகணை தயாரிக்கின்ற விகிதம், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை தயாரிக்கின்ற விகிதம் என்பவை மிக மிக அதிகம் என்பதை இந்த போர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது. அதாவது அமெரிக்கா, மேற்குலக நாடுகள் மிக பாரிய படைக்கலங்களை நம்பியிருக்கும் போது ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவுகணைகளையும் மட்டும் வைத்துக்கொண்டு இந்த போரை வெற்றி பெற்றிருக்கின்றது ஈரான். நன்றி.